வணக்கம். சில முக்கியமான தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1 கிலோ ரூ. 67. என்னப்பா ஏதோ காய்கறி விக்கிற மாரி ஏதோ வித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறீங்களா? இல்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்ல அதுவும் பர்ட்டிகுலரா சென்னையில இவ்ளோ அதிகமா 1 கிலோ சர்க்கரை வித்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 1 கிலோ சர்க்கரை ரூ. 67. அத பத்தி தான் பேச போறோம். ஏன் இப்படி திடீர்னு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சர்க்கரையோட விலை இப்படி கன்னாபின்னான்னு ஏறுது அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேசம் அப்புறம் மகாராஷ்டிரால இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சர்க்கரையோட வரத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உத்தரப்பிரதேசத்திலயும், மகாராஷ்டிராலயும் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர சர்க்கரை போதுமான அளவுக்கு கடந்த சில நாட்களா சென்னைக்கு வரல அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த வியாபாரிகள் தரப்புல இருந்தும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதுமான அளவுக்கு மழை இல்ல. இந்த வருஷம் வந்து எல்னினோ தாக்கத்தின் காரணமா போதுமான அளவுக்கு உத்தரப்பிரதேசத்திலயும் மழை இல்ல. மகாராஷ்டிராலயும் போதுமான அளவுக்கு மழை இல்ல. அதனால கரும்பு விளைச்சல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த சர்க்கரையோட உற்பத்தியே குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல சொல்றாங்க. இது ஒரு பக்கம் ரீசன்னு சொன்னாலுமே, சில சர்க்கரை ஆலை உரிமையாளர்கள் வேணும்னே இத வந்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம சென்னையில இருக்க வியாபாரிகள் சொல்றாங்க. கச்சா எண்ணெய் போதுமான அளவுக்கு கிடைக்கல. அதனால எத்தனாலுடைய தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த எத்தனாலுடைய தேவை அதிகரிக்கிறதுனால பொதுமக்களுக்கு குடுக்க வேண்டிய சர்க்கரைக்கு பதிலா அது E20 தயாரிக்கிறதுக்கு அந்த மூலப்பொருட்கள் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் தகவல் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வர நாட்கள்ல இந்தியால செப்டம்பர், அக்டோபர்ல எல்லாமே பண்டிகை காலம் ஆரம்பிக்க போகுது. அந்த பண்டிகை காலங்கள்ல ஸ்வீட்ட கன்சியூம் பண்றது விகிதம் வந்து ரொம்ப கம்மி. அதேபோல வட இந்தியால இதுக்கு நேர் எதிரா ஸ்வீட்ட வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட்டுக்கு சர்க்கரை முக்கியமான மூலப்பொருள் அப்படிங்கிறதுனால, அந்த சர்க்கரையுடைய தேவை அதிகரிச்சிருக்கு. இதனால இன்னும் ஃபியூச்சர்ல அந்த பண்டிகை சீசன்ல இன்னும் அதிக விலைக்கு வச்சு விக்கலாம் அப்படின்ற ஒரு சில வியாபாரிகள் இத பதுக்குறதாவும் ஒரு தகவல் இருக்கு. போன மாசம் வரைக்கும் நம்ம சென்னையில ஹோல்சேல் விலையில பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை வந்து ரூ. 45லேருந்து ரூ. 50 அந்த ரேஞ்சில தான் இருந்ததா சொல்றாங்க. இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் தரப்புல இருந்தும், அந்த வணிகர்கள் தரப்புல இருந்தும் வைக்கிற முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இப்ப பண்டிகை காலத்துல இந்த பிரச்சனை கடைசி நேரத்துல வந்து டெட்லாக் ஆகுறதுக்கு பதிலா, முன்னாடியே ஒரு போதுமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தரப்பு கோரிக்கையாவும் இருக்கு. முதல்ல சர்க்கரை சம்மந்தமா ஒரு செய்திய பார்த்தோம். அடுத்ததா ஒரு இறக்குமதி சம்மந்தமான செய்தி தான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெனிசுலா கிட்ட இருந்து இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி வந்து ரொம்ப கணிசமா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளிவிவரம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்திய கிழக்கு பகுதியில இந்த ஈரான், அமெரிக்கா போர் ஏற்கனவே சொன்ன மாரி இப்ப எண்ணெய் பிரச்சனை பயங்கர தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறப்பாங்களா? இல்லையா? இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில, இந்த மத்திய கிழக்குல இப்போதைக்கு நிலைமை சரியாகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இவங்கள நம்பி இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம வேற பக்கமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்தியா வெனிசுலா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கு. KPLER அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த KPLER அப்படிங்கிற அமைப்போட டேட்டாவின்படி ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா வெனிசுலா கிட்ட இருந்து அதிக கச்சா எண்ணெய வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அதாவது 4,00,000 பேரல் ஒரு நாளைக்கு இந்த வெனிசுலா கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதா ஒரு தகவல் இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து இந்தியா எவ்வளவு வாங்குதுன்னா 1.18 லட்சம் பேரலா குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அமெரிக்கா கிட்ட இருந்து அதே நேரத்துல அதிகப்படுத்தியிருக்காங்க. 1.53 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நம்ம அங்கிருந்து வாங்குறோம். அப்படிங்கிறது தான் புள்ளி விவரமா இருக்கு. ஆகஸ்ட்ல ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப அதிகமா வாங்குறோம் அப்படிங்கிற இன்னொரு தகவலும் இருக்கு. ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேரல் வரைக்கும் கச்சா எண்ணெய நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிற இன்னொரு புள்ளி விவரமும் இருக்கு. இந்தியா ஒரே நாட்ட நம்பி இல்லாம, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு இடத்துல இருந்து கச்சா எண்ணெய வாங்குறதுக்கு பதிலா, ஆல்டர்னேட் சோர்ஸ்ல இருந்து கச்சா எண்ணெய வாங்குறாங்க. அது இப்போ ரீசென்ட்டா அமெரிக்காவும், வெனிசுலாவும் ஒரு மாதிரி போய்க்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில, வெனிசுலா கிட்ட இருந்து இந்தியா அதிகமா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கியமான தகவல் இருக்கு. இத நம்ப டே டு டே லைஃப்ல நம்ம பெட்ரோல், டீசல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறனால இந்த தகவல 2வதா சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா ஒரே ஒரு குட்டி பைய கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு உலகத்தையே "யார்றா நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ற? சூப்பரா பண்ணியிருக்க தம்பி" அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வயசு குட்டி பையன எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. அப்படி அவர் என்னதான் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்கால சிலிகான் வேலி அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்ட்ஸ் குடுப்பாங்க. இன்னோவேஷன் அவார்ட்ஸ். ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அது எந்த வயசுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி, அது சின்ன கண்டுபிடிப்பா இருந்தாலும், அது வியக்கத்தக்க வகையில இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தொகையும், அதோட ஒரு மெடலும் குடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு வழக்கமா இருக்கு. அப்படி ஒரு சிறுவன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான், இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக்கா மாறி இருக்கு. அந்த குட்டி பையன் பேர் வந்து சு டிங் வே அப்படிங்கிறது தான் அந்த குட்டி பையனோட பேரு.
அவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு டிவைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா, நாவல் ஆர்ட்டிஃபிஷியல் எலக்ட்ரானிக் நோஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய கண்டுபிடிப்போட பேரு. இந்த கண்டுபிடிப்பு ஏஐ தொழில்நுட்பத்தோட இணைஞ்சது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில அப்படி அந்த பையன் என்னதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நோஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ ஏர்போர்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொருள கடத்தி கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில, அது போதைப் பொருளா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஸ்மெல் பண்ணி பார்க்குற ஒரு சென்ஸ் பண்ற ஒரு பொருளா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்த ஏற்படுத்துற ஒரு பொருளா இருக்கலாம். இப்பல்லாம் எக்ஸ்ரே வச்சு செக் பண்றாங்க. அப்படி எக்ஸ்ரே மிஷின்ல ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இந்த ஏஐ நோஸ் இந்த குட்டி பையன் கண்டுபிடிச்சிருக்கிற ஏஐ நோஸ் வந்து அந்த பொருள பிரிச்சு பார்க்காமலே அதனோட சுற்று வட்டாரத்தில என்ன மாதிரியான வாசனை கிடைக்குது, அதனுடைய ஸ்மெல்ல வச்சே இது வந்து ட்ரக்கா இல்லையாங்கிறத ஒரு நொடியில கண்டுபிடிச்சுரும். இதுக்காக இந்த பையனுக்கு அவார்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இந்த பையனோட கண்டுபிடிப்ப எல்லாருமே வியந்து பாராட்டுறாங்க. இந்த டிவைஸ் வெறும் ட்ரக்ஸ மட்டும் தான் கண்டுபிடிக்குமான்னு கேட்டா இல்ல. இந்த டிவைஸ் வந்து பன்றி காய்ச்சல் மாதிரியான இந்த போர்க்க வச்சு இந்த பன்றி இறைச்சியிலிருந்து அதிலேருந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அது மூலமா ஏதாவது நோய்கள் பரவுமா? இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏஐ கிட்ட ஏதோ ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாசனை வருது அப்படிங்கிற பட்சத்தில அந்த வாசனைய ட்ரக்ஸா இல்ல அது கிருமியா இந்த மாரி ஈஸியா பிரிச்சு குடுக்குறதுக்கு ஒரு சென்சார வச்சுட்டு, அந்த சென்சார் ஏஐயோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி, எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்து முடிக்கிற மாதிரி இந்த குட்டி பையன் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்படி ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு எப்படி தம்பி கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன்ட்ட கேட்கும்போது, மோப்ப நாய்கள் வந்து யூசுவலா இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு மோப்ப நாய்க்கு அதிகமா ட்ரெய்னிங் தேவைப்படும். அதே நேரத்தில அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஸோ அதுக்கெல்லாம் மாற்றா வந்து இந்த மாதிரியான ஒரு டிவைஸ கொண்டு போய் ஏதோ ஒரு இது உண்மையிலேயே ட்ரக் தானா அப்படிங்கிற செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில, நாய்கள உயிரிழப்ப நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு குட்டி பையனா இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த குட்டி பையன் அவரோட கண்டுபிடிப்பு ரொம்ப சின்னதா இருக்கிறதா வெளியில தெரிஞ்சாலுமே, இது உலகம் ஃபுல்லா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. ஏர்போர்ட்ஸ்லயே இத கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். இது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு அமானுஷ்யம்னு சொல்றதா, இல்ல இது வந்து மனித அறிவுக்கு எட்டுன அத தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதான்னு புரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்த ஆராய்ச்சி பண்றதுல மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு புது ஃபோட்டோ சான்று ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ சான்று என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இது உண்மையிலேயே வேற ஒரு கிரகத்துல வேற ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். ஒரே ஒரு ஃபோட்டோ இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஃபோட்டோ உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய டிபேட்ட ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ப இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோட்டோல செவ்வாய் கிரகத்த ஆய்வு பண்ண ஒரு ரோவர் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ரோவர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஒரு மெஷின இங்கிருந்து பூமியிலேருந்து ஆப்பரேட் பண்ணி, அந்த ரோபோ மெஷின் போயி செவ்வாய் கிரகத்தில என்ன இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ புடிச்சு, ஃபோட்டோவ பூமிக்கு திருப்பி அனுப்பும். இதுதான் அந்த ரோவரோட வேல. அப்படி ஒரு ரோவர் அனுப்புனாங்க. அந்த ரோவருக்கு பேரு கியூரியாசிட்டி. பேர் அவங்க எப்படி வச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப கியூரியஸான விஷயங்கள இந்த கியூரியாசிட்டி ரோவர் கண்டுபிடிச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. இந்த ரோவர் 2012ல இருந்து தொடர்ந்து பர்ட்டிகுலர் ஏரியால பயங்கரமா ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட நேரத்துல 2023ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான ஃபோட்டோவ இப்ப தான் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2023 அன்னைக்கு எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஃபோட்டோ கேல் கிரேட்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. பூமியில இப்ப இமயமலை இருக்கு, ஏசியா இருக்கு, அதே மாரி இந்தியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிற மாதிரி மார்ஸ்ல கேல் கிரேட்டர் அப்படின்னு ஒரு பகுதியில ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கேல் கிரேட்டர் அப்படிங்கிற பகுதியில எடுத்த ஃபோட்டோல ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் உயிரினமா இல்ல அது வேற எதுவும் பொருளா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இத எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு ஜெல்லி ஃபிஷ் 2 கால்ல நடந்து போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது இன்டர்நெட்ல பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க. கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த இந்த ஃபோட்டோ இன்னைக்கு தேதியில உண்மையிலேயே வேற்று கிரகத்துல ஏதோ ஒரு மனிதர்களோ, இல்ல வேற ஏதோ ஒரு உயிரினமோ வாழ்ந்துகிட்டு இருக்கும். பூமியில பதிவான யுஎஃப்ஓக்கள் அப்படிங்கிறது தனியா இருந்தாலுமே, செவ்வாய் கிரகத்துல இதுவரைக்கும் உயிர் இருக்கிறதுக்கான எந்த விதமான பெரிய உயிரினங்கள் இருக்கிறதுக்கான எந்த விதமான சான்றுமே இதுவரைக்கும் கிடைக்கல. ஏற்கனவே அது வந்து 3.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நதி இருந்துச்சு. அந்த நதி திடீர்னு காஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாரி பெர்சிவரன்ஸ் ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. வேற ஒரு கிரகத்துல ஏதோ ஒரு உயிரினம், ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ நம்மள மாரி மனிதர்கள் மாரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். அதுக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான சான்றுகளோ, இல்ல ஏதோ ஒரு அதிகாரப்பூர்வமான வீடியோக்களோ, ஃபோட்டோக்களோ இல்லாத நிலைமையில, இந்த கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த இந்த ஃபோட்டோ இப்ப பேசுபொருளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.